அல்லவா சாதாரத்தை ஆதாரமாக பஞ்ச பாண்டவர்களும் பாண்டவருக்கு தாயாக விளங்கக்கூடிய நானும் பாதாரத்தை ஆதாரமாக அடிப்படுகிறேன் சுவாமி. கண்ணா ஆமா பீமா ஆமா அர்ஜுனா ஆமா வந்தனம் செய்கின்ற தர்ம பூபதி வாழி தர்ம பூபதி வாழி மகராஜ பாட்டமாக மருவாய் வாழி இன்று இந்த வாரணாவதத்திலே அண்ணா மாயவா என்று என்னை பூச மண்டபத்தில் துதி செய்தீர்கள். என்ன காரணம்? இதோ எதற்காக தெரியுமோ நினைத்தோம். இதோ என் கணவராகப்பட்ட பாண்டு மகாராஜனாகப்பட்டவர் மாண்டும் அடிந்து இன்றைய தினம் அவருக்கு நினைவு நாளாக இருக்கு. ஒரு வருஷம் ஆகி போச்சு. ஆமா, வருஷாந்திரம். அதனால அவருக்கு வருஷாந்திர கும்பிடணும். ஆனா நானோ தனிமரமாச்ச 5 பால்களை வச்சுக்கிட்டு தவிக்கிறேன். என்ன செய்யறது ஏது செய்யறது ஒண்ணுமே புலப்படல. அதனால உன்னை கூப்பிட்டு உன்னோட ஏதோ கேட்டா ஒரு நல்ல ஆலோசனை தெரியும். அதற்காக அமுதந்த மகாமுனி சாபத்தினால் உன் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் சிறைவெளித்து மடிந்தார். வருஷம் தவறாமல் வழிக்கு மாண்டவருக்கு திதி கொடுப்பது பழக்கம். திதி கொடுப்பது பழக்கம். இன்று வருஷாந்திரம் திதி கொடுக்க வேண்டும். என்ன செய்வது என்று வாரணாவதத்தில் ஒன்றும் புரியல. அதற்கு ஆலோசனை கேட்க அழைத்திருக்கிறார். அத்தை, நீங்க திதி கொடுப்பதாக இருந்தா ராஜாக்களை எல்லாம் அழைக்கணும். அப்போ வந்த அரசர்களை தர்மராஜா வழியின் மீது நின்று கொண்டு வரக்கூடிய அரசரை வாங்க வாங்க என்று வரவேற்கணும். அது தர்மராஜா வேலை. அர்ஜுனன் லகுல சகாதேவன் அதாவது வரக்கூடிய ராஜாக்களுக்கு பணிவிடை செய்யணும். யார்? லகுல சகாதேவன். ஆமா, அவங்களுக்கு என்ன வேணும்?
சிம்மாசனம் போடணும், வந்தவங்களுக்கு தக்க மரியாதை செய்யணும்ல, அமர்வதற்கு சிம்மாசனம் போடணும், இதையெல்லாம் நகுல சகாதேவன் செய்யணும். அர்ஜுனன் அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கணும். சரி. வீமனுக்கான இதுக்கு இந்த கவசியம் கும்பிடணும்னா கைப்படாத தீர்த்தம் வேணும். மாமா, கைப்படாத தீர்த்தம்னா அது எங்க மாமா இருக்கின்றது? அதாவது ஆத்துல போய் கலை கொண்டாடு சமுத்திரக்கரை, சமுத்திரக்கரையில போய் கொண்டு வரோம். ஆமா. சரி மாமா. இன்னைக்கெல்லாம் கோயில் புண்ணியாசனம் கல்வடங்கம் போறாங்க, கல்யாணி போறாங்க, ஆத்துக்கு போறாங்க. அதாவது கைப்படாத தீர்த்தம். அதனால வீமன் ஒருவன் மட்டும் ஆத்தங்கரையில போய் கைப்படாத தீர்த்தம் தள்ளி கொண்டு வரணும். சரி. ஆமா, இதெல்லாம் சேகரம் பண்ணுங்க. அதற்கு பிறகு ஆடவனுக்கு அறிக்க பார்க்கலாம். மாமா. சரி, நான் அந்த புறத்தில் அமர்ந்திருக்கிறேன். வீமனை சீக்கிரமாக, வீமா நீ சீக்கிரமாக ஆத்தங்கரை சென்று கைப்படாத தீர்த்தம் கொண்டு வந்து சேர்ப்பது உன் கடமை. தர்மராஜா, வரக்கூடிய ராஜராஜாக்களை வாங்க வாங்க ராஜ மரியாதையோடு உபசரிப்பது உன் கடமை. அர்ஜுனா, வரக்கூடிய அரசருக்கு உபசரணம் செய்து இதோ நகுல சகாதேவனோடு சேர்ந்து அமர வைத்து ராஜர்களை பாதுகாப்பு உன்னுடைய கடமை. இது அந்த புறத்தில் அமர்ந்திருக்கிறேன். அத்தை, மகனாகிய வீமன் இதோ ஆத்தங்கரை சென்று ஜலம் கொண்டு வரட்டும், சமுத்திர கரைக்கு போய் ஜலம் கொண்டு வரட்டும். பார்க்கலாம். பதனமாக